ஏன் காசு எடுத்து வச்ச காசை கொடுங்க நான் கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். இந்த அரசு நிதி நிலைமை மோசமா இருக்கும்போது அவங்க பார்வையில இருந்து நம்ம சிந்திக்க வேணாம். அந்த நிதி நிலைமை வந்து போக்குவரத்துக்கு மட்டும்தானா நான் கேட்குறேன். அரசு வருமானம் இல்லாமல் தடுமாறுது, அரசு தரித்திரத்தில் இருக்குது, அரசு இதில் இருக்குன்னா அந்த குடும்பத்தினுடைய தரித்திரம் உன்ன மாதிரி 1 லட்சம் மடங்கு அதிகம். கடன் வாங்குறான், வட்டிக்கு வாங்குறான், கேட்டில் வந்து 50 ரூபா கொடுங்க, 25 ரூபா கொடுங்க, நாங்கள் வசூல் பண்ணி கொடுத்து பலருடைய சிகிச்சையை நடத்திக்கிட்டு இருக்கான் தொழிலாளி. நான் பிச்சைன்னு சொன்னால் நல்லா இருக்காது. இப்போ கவர்மெண்ட் 2000 கோடி நம்ம யோசிக்கணுமே. 2000 கோடி உனக்கு வந்து நீங்கள் சேர்த்து வச்சது. நீங்கள் வாயை பிறந்தீங்கன்னா அப்போ 2000 கோடி அம்பனம் போச்சு. சரி, நான் வந்து இந்த 1000 ரூபா கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இப்போ ஃப்ளட் ரிலீஃப் கிடைக்குமான்னு போனால் நீ பென்ஷனாக இருப்பா, நீ ரொம்ப வசதியானவப்பா, உனக்கு கிடையாது பண்ணுறாங்க. நாங்கள் போராடும்போது போராடாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, வேஸ்ட்டு, அடுத்து நான் தான் ஆட்சிக்கு வர போகிறேன், வந்தவுடனே எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன் என்று பொதுக்கூட்டங்களே பேசினார். காலி பணிகள் நிரப்பாதுக்கு என்ன ரீசன் சொல்கிறோம்? நாங்கள் பண்ணுறோம். வழக்கமான ப்ராசஸ் எவ்வளோ நாளில் நடக்கும், இப்போ ஏன் எவ்வளோ டிலே ஆகும்? உடனே நடக்குங்க. இப்போ நான் நாளைக்கு ஸ்ட்ரைக்கு நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ராத்திரியே 50,000 பேர் வேலைக்கு எடுப்பாங்க. அவங்க கையில் வண்டி கொடுத்து ஓட்டுறானா இல்லையோ கொடுத்து ரோட்டில் ஓட்டுறான்னா அவன் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஓட்டுவான். புதிய பென்ஷன் திட்டத்தில் வந்ததுன்னா உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் சார்? புதிய பென்ஷனில் ஒன்றும் கிடைக்காது, அதுதான் பிரச்சனை. இடையில பொங்கல் வருது, தீபாவளி வருது, கல்யாண நாள் வருது, பௌர்ணமி வருது, கிரிவலம் வருது, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பண்டிகை வருது. அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து இதுக்கு அது முடிச்சிக்கலாங்க எப்போ தான் நீங்கள் முடிக்க போகிறீங்க? மக்கள் தானே சார் கஷ்டப்படுவாங்க. 8 பொங்கல் எங்களுக்கு வீணாக போச்சு, நாங்கள் நடத்தலை. 8 தீபாவளி நாங்கள் கொண்டாடலை. இந்த பொங்கலாவது நாங்கள் கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் CITU மாநில செயலாளர் திருமிகு சவுந்தரராஜன் அவர். சார் வணக்கம். வணக்கம். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கீங்க. என்னென்ன கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருக்கீங்க? அரசு எதற்கெல்லாம் செவிசாய்க்க மறுக்குது, எதெல்லாம் யோசிக்கிறாங்க, எதற்காக வேலை நிறுத்தம்ங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க? அதாவது எங்கள் விஷயத்தை 2ஆக பார்க்கணும். ஒன்று வந்து ஏற்கனவே எங்களுக்கு வரவேண்டிய போக்குவரத்துக்காரங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டிய ஆலோசனை, வரவேண்டிய எங்களுடைய தொகை, அது ஒன்று வரவேண்டியது புரியது. இன்னொன்று இனிமேல் எங்களுக்கு உயர்வாக நீங்கள் தர வேண்டியது. இந்த 2 இதில் வந்து ஏற்கனவே வந்து போன ஒப்பந்தத்தின் போதே 2 வருஷத்துக்கு முன்னையே நாங்கள் பேசுகிற போது தெளிவாக நாங்கள் என்ன ஒரு கோரிக்கை வச்சோம்னா, போக்குவரத்து கழகங்கள் இன்றைக்கு வந்து நஷ்டத்தில் இயங்குகிறது என்று வந்து பொதுவான ஒரு இது பரப்பப்படுகிறது. எல்லாருமே வந்து அதை வந்து நம்புகிறாங்க, ஜனங்க நம்புகிறாங்க, ஊடகங்கள் திருப்ப கேட்குறாங்க, ஏன் எங்கே மட்டும் நஷ்டம் வருதுன்னெலாம் கேட்குறாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது அரசு சார்ந்த நிதியமைச்சரே குறிப்பிட்டார்ல, அதான் நஷ்டம்னு அவர் குறிப்பிட்டார். ஆனால் உண்மையில் நஷ்டமா அப்படின்னு பார்த்தா நஷ்டம் இல்லை. ஏன் நஷ்டம் இல்லைன்னா, ஒன்று கட்டணமில்லா பயணம் பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, மற்றதுக்கு இது தேவை, கவர்மெண்ட்டுடைய சமூக அவசியத்துக்கான தேவை, நாம் செய்யணும். அதே மாதிரி வளரும் தமிழகம், நகரமயமாகி கொண்டிருக்கும் தமிழகம் அப்படிங்கிறது வந்து கடந்த 40 வருஷம் 45 வருஷமாக 67 அது வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பேருந்துங்கிறது தான் அதனுடைய மையம், இதனுடைய மொபிலிட்டி. அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்திற்கு மக்கள் செல்ல வர போக, தொழிலுக்கு, வர்த்தகத்துக்கு, வேலைக்கு, இந்த மாதிரி இந்த எல்லாத்துக்குமே வந்து இந்த போக்குவரத்து கழகங்கள் வந்து மையப்புள்ளியாக இருந்தது. அப்போது கிராமங்களுக்கு வந்து பஸ்ஸு போனால் தான் அங்கேருந்து வர்றது ஒருத்தராக இருக்கலாம், 10 பேராக இருக்கலாம். 50 பேர் வந்தால் லாபம். 50 பேர் அந்த ஊர்லேயே இல்லை, அப்போ 10 பேர் தான் வருவான். அந்த 10 பேர் வந்தால் தான் பொருளாதாரம். அந்த 10 பேருக்கு நீங்கள் பஸ் விட வேண்டிய கட்டாயம் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அப்போது இந்த ரூட்டுகளுக்கு பேர் வந்து அன்எக்கனாமிக் ரூட். கிராமங்களுக்கு பஸ் விடுறது முழுவதுமே அன்எக்கனாமிக், லாபகரமானது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஆமாம், அன்எக்கனாமிக், லாபகரமானது அல்ல, வருமானமற்ற வழித்தடங்கள். அதுக்கு பேர் வருமானமற்ற வழித்தடங்கள். தெரியும், நாங்கள் விடும்போதே எங்களுக்கு தெரியும், தெரியாமல் விடுறதில்லை, ஆனால் விடணும். அடுத்தது சென்னை மாதிரி நகரத்தில் வந்து சுற்றி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. சென்னையில் குவிஞ்சு கிடக்கிற மக்கள், அல்லது கோவையில் குவிந்து கிடக்கிற மக்கள், மதுரையில் குவிந்து கிடக்கிற மக்களை வந்து நீங்கள் டிஸ்பர்ஸ் பண்ணணும். அவங்கள வந்து வெளியே நீங்கள் கொண்டு போனால் தான் இங்கத்த தண்ணி தேவை, இங்கத்த ட்ரைனேஜ் தேவை, பல பிரச்சனைகளை நீங்கள் அப்போ தான் தீர்க்க முடியும், வாடகை இதெல்லாம். அப்போது அவங்க வெளியே போகணும். வெளியே போனால் வெளியே இருந்து அவங்க திருப்பி வேலைக்கு உள்ளே வரணும்.
அப்போ அதை நீங்கள் பண்ணால் தான் வந்து இந்த இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும். அதுக்காகவே வளரும் நகரத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய அவுட்ஸ்கர்ட்டுக்கு ஜனங்க குடி போகிறத ஊக்கப்படுத்தக்கூடிய முறையில் பேருந்துகளை வந்து அங்கே வருமானமற்றதாக இருந்தாலும் அங்கிருந்து இயக்கணும். இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்தா தெரியும், பஸ் இங்கே வருகிறது, பஸ் ரூட் இருக்கிறது அப்படின்னு போடுறதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த இந்த வருமானமற்ற வழித்தடங்கிறது இங்கே ஏற்படுகிற வருமான குறைவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம். ஆனால் இது வருமான குறைவு இங்கே அனா பைசாவில் பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான பலன், லாபம். இன்றைக்கி மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது நம்ம 2வது இடத்தில் இருக்கிறோம். இங்கே நகரமயம் அதிகமாகி கொண்டிருக்கிறது, எங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது என்று நாம் பேசுகிறோம், தமிழகம் பேசுகிறது என்று சொன்னால் அதுக்கு வந்து மிக அடிப்படையான காரணம் இதுதான். ஓகே, இந்த லாபத்தை, இந்த ஆதாயத்தை கணக்கில் வைக்காமல் இது ஏதோ இங்கே நஷ்டம் வருதுன்னு பேசுறதுங்கிறது வந்து அது வந்து ரொம்ப 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 குறுகிய பார்வை, ரொம்ப ரொம்ப கிட்ட பார்வை. அது வந்து சரியான பார்வை அல்ல. ஆகவே வருமானத்துக்கும் செலவுக்கும் இருக்கிற வித்தியாச தொகையை, குறைவு தொகையை அரசு மாதந்தோறும் ஈடுகட்டணும். அப்போ தான் போக்குவரத்து கழகம் லாப நஷ்டம்லாம் நமக்கு தேவை, அது ரெண்டும் இல்லாமல் அது ஓடட்டும். அப்போ தொழிலாளி கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும், தொழிலாளிக்கு தர வேண்டியதை நம்ம மறுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, புது பேருந்து வாங்கலாம், எல்லாமே ஒழுங்காக நடக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் ஈடுகட்டுங்கிறதான் எங்களுடைய ஒரு கோரிக்கை, ரொம்ப பிரதானமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்குள்ள கழகங்களின் வாழ்க்கை உயிர் இருக்குது, தொழிலாளிகளின் உயிர் இருக்குது, தமிழகத்தினுடைய எதிர்காலம் என்கிற உயிர் இருக்குது. அப்படிங்கிறது எங்களுடைய இது. போன ஒப்பந்தத்தின் போதே அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, இது சரிதான், இது கரெக்டு தான், நாங்கள் அரசாங்கத்தோட பேசுவோம், முதலமைச்சரோட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டி பரிசீலனை பண்ணிச்சு. கமிட்டி வந்து ஆமாம் அது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயந்தாங்கிற பரிசீலனையும் கொடுத்துட்டாங்க. அது அப்படியே டிலேவாகவே இருக்குது, தாமதமாகவே இருக்குது. அது ஒன்று. அப்போ அதை நீங்கள் அமுல்படுத்துங்க சீக்கிரம், ஏன்னா கழகங்கள் ரொம்ப சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொன்னோம். 2வது வந்து 96,000 பேர் ஓய்வு பெற்றிருக்காங்க போக்குவரத்து கழகத்தில். இந்த 96,000 பேர் ஓய்வு பெற்றதில் வந்து படிப்படியாக ஓய்வு பெற்று 2017 இருந்து இவங்களுக்கு மாதம் பஞ்சப்படி உயரும் போதெல்லாம் அவங்களுக்கு பஞ்சப்படி கொடுக்கணும், அகவிலைப்படி, டியர்னஸ் அலவன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, இந்தியா பூரா கொடுக்குறாங்க. அரசு ஊழியர் கொடுக்குறாங்க, ஆசிரியர் கொடுக்குறாங்க, போக்குவரத்து இதுக்கு மின்சாரத்துக்கு கொடுக்குறாங்க, குடிநீர் எங்கேயும் கொடுக்காத புறம் இல்லை. இவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னா 2017 இதிலிருந்து இனிமேல் உயரக்கூடிய பஞ்சப்படி உங்களுக்கு கொடுக்காதீங்க, என்ன இப்போ இருக்கோ அதை ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதிமுக ஆட்சியிலேயே 2017 ஃப்ரீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி ஒரு ஜியோ போட்டு அந்த 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 அக்கிரமத்தை பண்ணாங்க. அப்படி நிறுத்தின பிறகு இன்னைக்கு வரைக்கும் அதை ரிவோக் பண்ணலை. 17 இப்போ வந்து 23, 6 வருஷம் ஆகிப்போச்சு, 7 வருஷம் ஆகிப்போச்சு. அது ஜனவரி 24 ஆயிடுச்சு. ஆமாம். அப்போ வந்து 96 மாதம் கணக்கு வருது, 8 வருடமே வச்சுக்கலாம். இந்த 8 வருடமாக அந்த தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய பஞ்சப்படி உயர்வை அமுல்படுத்தாத காரணத்தினால் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒவ்வொரு மாதமும் 4,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாய் வரை, கீழே இருக்கிறவனுக்கு 4,000 ரூபா உயர்வு வரணும் வராமல் இருக்குது, மேலே 7,000 ரூபா வரணும் வராமல் இருக்குது. மாதந்தோறும் அது வந்து தேர் ஃபோர்கோயிங் இட், இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இழந்துக்கிட்டு இருக்காங்க. மாதந்தோறும் அவனுக்கு வர வேண்டியது வரல. இது வந்து இதுக்கு முன்னத்த அந்த 17 இந்த 96 மாதத்துக்கு நீங்கள் அரியர்ஸ் போடணும். எந்த காரணத்துன்னு சொல்லி நிப்பாட்டினாங்க? காரணமே சொல்லலை, அந்த ஜியோலையும் காரணம் இல்லை, ஒன்றும் இல்லை. இது இந்த அப்படி பண்ணிட்டாங்க. அப்படி பண்ண பிறகு இப்போ வந்து இதுக்கு ஒரு அரியர்ஸ் தொகை இருக்குது, கிட்டத்தட்ட 2,000 கோடி வரும். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்ல, 2,000 கோடி நம்ம யோசிக்கணுமே, 2,000 கோடி உனக்கு வந்து நீங்கள் சேர்த்து வச்சது, அது நீங்கள் சேர்த்துக்கிட்டது, அது 2,000 கோடி என்னுடைய பணம், எனக்கு கொடுக்காததுனால 2,000 கோடின்னு இருக்குது. இப்போ 2,000 கோடியான்னு நீங்கள் வாய போனீங்கன்னா அப்போ 2,000 கோடி அம்மனம் போச்சு. 2,000 கோடி எனக்கு வர வேண்டிய பணம் நீங்கள் வராமல் நீங்கள் வந்து அரசாங்கமே அதை வந்து கையில் வச்சு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ இது ஒரு டெம்பரரி, இப்போ கண்டக்டர் வந்து கலெக்ஷனை எடுத்து செலவு பண்ணிட்டான்னாக்கா டெம்பரரி மிஸ் ஆப்பரேஷன் சொல்லி உடனே சஸ்பெண்ட் பண்ணி தொகைக்கு தகுந்த மாதிரி டிஸ்மிஸ் கூட ஆயிடுவாங்க. தட்ஸ் கால்ட் டெம்பரரி மிஸ் ஆப்பரேஷன். ஒரு நாள் கூட நீங்கள் தாமதப்படுத்த முடியாது. எங்களுக்கு 8 வருஷமாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த மிஸ் ஆப்பரேஷனுக்கு என்ன பண்ணுறது?
இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தெரியப்படுத்துனீங்களா? அது வந்து உடனடியா அவங்க கடந்த காலத்துல நடக்கும்போது எதிர்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. திமுக அதை எதிர்த்தது. ஆட்சிக்கு வந்து இப்படி ஒரு 3 வருஷம் ஆக போற சூழல்ல ஏன் அதை மறுபடியும் அதை ஆட்சிக்கு வரும்போது எதிர்த்தாங்க. அந்த ஆட்சியில் போராடினோம். உடனிருந்து போராடினார்கள். முதலமைச்சர் எங்களுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்தார். தேர்தல் அறிக்கையில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கிற பிரச்சனைகள், இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லாமல் போக்குவரத்து இது போன்ற பிரச்சனைகளை ஆட்சிக்கு வந்தவுடன் தீர்த்து வைப்போம்னு சொன்னார். நாங்கள் போராடும்போது போராடாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, வேஸ்ட்டு, அடுத்து நான் தான் ஆட்சிக்கு வர போகிறேன், வந்தவுடனே எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன் என்று பொதுக்கூட்டங்களே பேசினார். ஆனால் இந்த 2.5 வருஷமாக நாங்கள் முறையீடுக்கு மேல் முறையீடு செய்கிறோம். சாலை மறியல் பண்ணுறோம், முற்றுகை பண்ணுறோம், கைது பண்ணுறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்குது. வருஷத்துக்கு 3 நடக்குது, 4 நடக்குது. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம். அந்த வழக்கில் வந்து இவங்களுக்கு உடனடியாக நீங்கள் கொடுக்கணும், நிறுத்தத்துக்கு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து அப்பீல். இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்குது ஒரு வழக்கு, உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு இருக்குது. அப்போது வழக்கையும் கூட வந்து அப்பீல் என்கிற அவர்களுடைய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, நியாயமற்ற அப்பீல் அது, அந்த அப்பீலை பயன்படுத்தி காலதாமதப்படுத்தி இப்போ 8 வருஷம் ஆக்கி விட்டார்கள். ஆகவே இந்த பணத்தை எந்த விவாதமும் அவசியம் இல்லை, உடனடியாக எங்களுக்கு கீழே வைக்கணும். நீங்கள் வச்சாதான் நாங்கள். இப்போ நீங்கள் வச்சிருக்க இன்னொரு முக்கியமான கோரிக்கை, அடுத்த மிக மிக முக்கியமான கோரிக்கை, ஜீவனான கோரிக்கை. அந்த தொழிலாளிகள் வந்து 6000 பேர் இது வரைக்கும் செத்து போயிட்டாங்க இந்த பணத்தை வாங்காமலே. அது அப்புறம் ஃபேமிலி பென்ஷன்னாக்க 2000, 3000, 4000 தான் கிடைக்கும். இவங்களுக்கு இப்போ 1000 ரூபா கிடைக்குமா கிடைக்காதா, வெள்ள நிவாரணம் கிடைக்குமா கிடைக்கும். இப்போ நீ பென்ஷனாக இருப்பா, உனக்கு கிடையாது பென்ஷன். ஆனால் இவன் வாங்குறது 4000 ரூபா, 5000 ரூபா, இவனுக்கு வர வேண்டியது 4000 ரூபா மாதம். இந்த மாதிரி. அப்புறம் வந்து இவங்களுக்கு மருத்துவ காப்பீடும் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் பணத்தை பிடிச்சிங்க, 437 ரூபா மாதம் பிடிச்சிக்கிட்டு எங்களை இன்சூரன்ஸ் கவர்களை கொண்டு வாங்க, வயசான காலத்தில் தானே எங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டால் அதையும் இத்தனை வருஷமாக அமல்படுத்தாமல் இருக்காங்க. இந்த 2 கோரிக்கையை புரிஞ்சுக்க முடியுது. 2 முக்கியமானது. 3வது முக்கியமானது இந்த இண்டஸ்ட்ரி தொடர்பானது. காலி பணியிடங்கள், வேக்கன்சி வந்து கிட்டத்தட்ட 20,000 வேக்கன்சி இருக்குது. ஒரு 3 வருஷமாக அது நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, அந்த பணிச்சுமையை இதர தொழிலாளி ஏற்க வேண்டியிருக்குங்கிறது ஒன்று. அதனால் அவனுக்கு ஏற்படுற அசதி, ஃபெட்டிகு, வேலைக்கு எங்கேயா வேலைக்கு போகிறது, லீவு கிடைச்சா போதும், சும்மா இருந்தால் போதும்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு அசதி, சோர்வு அவனுக்கு உண்டாகுது. ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கும்போதும் அந்த படி கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், படி கிடைக்கிறதுங்கிறது ஒன்று. 2 வண்டியே ஜனத்தை ஒரு வண்டியில் ஏற்றினா என்ன ஆகும், அது பிரச்சனை. அடுத்து டெக்னிக்கலில் ஆள் இல்லைங்கிற போது 2 பேர் செய்ய வேண்டிய ஒரு டெக்னிக்கல் தொழில் எப்படி செய்வான், ராப்பகலா. மெயின்டெனன்ஸுங்கிறது மிக மிக முக்கியமானது. அப்படி அது பண்ண முடியல. மொத்தமா இந்த போக்குவரத்து சார்ந்து எவ்வளவு தொழிலாளர் இருக்காங்க, இப்போ எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு? 1,26,000 பேர் இருந்தாங்க. இப்போ வந்து 1,37,000 பேர் இருந்தாங்க. இப்போ 1,22,000 பேர் இருக்கிறதாக சொல்றாங்க. ஆனால் சொல்லி 6 மாதம் ஆச்சு. இப்போ ரிட்டையர் ஆகி போயிட்டே இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 20,000 போஸ்ட் காலியாக இருக்கு. புதுசாக யாரையுமே எடுக்கலை. அதான் கேளுங்களேன். அப்போ நாம் என்ன சொன்னோம்னா, நீங்கள் வந்து இவங்களை உடனடியாக இந்த போஸ்ட்டை நீங்கள் ஃபில்லப் பண்ணலைன்னா வண்டி ஓடுறது நிற்கும். இப்போ நிற்கிது. வருஷக்கணக்காக வண்டி ஓடுறது நின்று இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, கிட்டத்தட்ட சுமாராக ஒரு 6,000 பேருந்து ஒவ்வொரு நாளும் ஓடலை. 22,000 பேர் வந்து தமிழ்நாடு பூரா நாட்ரன், அதுக்கு பேர் வாண்ட் ஆஃப் குரூ நாட்ரன். அந்த நாட்ரன் காரணமாக ஜனங்களுக்கு கஷ்டம். அது ஒன்று. 2வது, வண்டி இனிமேல் நம்ப முடியல, வரமாட்டேங்குது, ஏற முடியல, வந்தாலும் ஏற முடியல, கூட்டமாக இருக்குது. ஆகவே ஒரு 2 வீலர் வாங்கிக்கலாம், ஆகவே ஷேர் ஆட்டோவில் போய்க்கலாம், ஆகவே அதர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மக்கள் வந்து மாறுறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேருந்து மக்கள் இந்த மாதிரி மாறி அதர் மோட்டார் இது வந்து பெருகுதுன்னு வைங்களேன். அப்படி பெருகியிருக்கு. கொரோனாவுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெஹிக்கிள்ஸ் வந்து பெருகியிருக்கு. இந்த வாகன பெருக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய கில்லர். அது வந்து காற்றை மாசுபடுத்தி அதன் மூலமாக எல்லா விதமான ஆரோக்கிய கட்டையும் உண்டாக்கி அதன் மூலமாக மருத்துவ செலவு, மற்றது நீ மருத்துவமனையே நீங்கள் கட்ட வேண்டாம், இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அப்படி அந்த செலவு இப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து செயினா போகுது. கொடுமையான விஷயம். அப்போ இவ்வளவு கொடும் விளைவுகளை உண்டாக்கக்கூடிய இந்த விஷயத்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியமான ஒரு இதுன்னு உலகம் பூரா பேசிக்கிட்ட ஒரு காலத்தில் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வீக்கெண்ட் பண்ணுறீங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நிறுத்துறீங்க, குறைக்கிறீங்க. இது என்ன நியாயங்கிறது எங்களுடைய அடுத்த கோரிக்கை. காலி பணியிடம் நிரப்புறதுக்கு என்ன ரீசன் சொல்கிறோம்? காலி பணியிடத்தை நிற்கிறதுக்கு நாங்கள் பண்ணுறோம். அது நாங்கள் வந்து ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, மற்றது இருக்குது, பண்ணுறோம்.
இப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற எந்த காரணமும் அவங்க சொல்ல தயாராக இல்லை. காரணமும் அவங்களுக்கு சொல்ல முடியாது. கடைசியில் பார்த்தாக்கா இந்த மாதிரி வேக்கன்சி இருக்குது, ஓட்ட முடியல அப்படிங்கிற நிலைமையெல்லாம் ஏற்பட்டு அதை ஒட்டி இப்படி பஸ் ஓடாமல் இருக்குதுங்கிற மாதிரியான ஒரு டாக்கு, ஒரு பேச்சு ஆன பிறகு நாம் வந்து கான்ட்ராக்ட் முறையில் கொண்டு வந்துடலாம், பஸ்ஸை கான்ட்ராக்ட் முறையில் ஓட்டிடலாம், தொழிலாளியை கான்ட்ராக்ட் முறையில் எடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இருக்குதோங்கிற ஒரு வலுவான சந்தேகங்களுக்கு இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கான்ட்ராக்டில் இருந்து டிரைவர் கண்டக்டர் எடுக்கிறதுக்கு இவங்க வந்து டெண்டர் விட்டாங்க. இப்போ தட் ஷோஸ் என்னென்னா, ஒரு நிரந்தரத்தன்மையுள்ள பணியில் நிரந்தரத்தன்மையுள்ள ஆளை எடுக்காமல் கான்ட்ராக்டில் பண்ணுறதுக்கான ஒரு வேலையத்துக்காக தான் இவங்க காத்திருந்துருக்காங்க. இப்போது அது உயர்நீதிமன்றத்தில் போய் அதை வந்து இப்போ நாங்கள் தடை வாங்கியிருக்கோம். நீங்கள் அப்படி எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம். ஆகவே இப்போ அவங்க ஆள் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. இப்போ எஸ்சிடிசியில் மட்டும், எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் மட்டும் ஆள் எடுக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை பண்ணி இப்போ இன்டர்வியூலாம் முடிச்சிருக்காங்க. இது ஒரு 3-4 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு 3-4 மாதம் நமக்கு புரியல. இன்டர்வியூ முடிஞ்சது, அடுத்து அவனுடைய மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க, அடுத்த நாள் அவனை வண்டியில் ஏற்றுங்க, அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வண்டியில் இது பண்ணலாம். வழக்கமான ப்ராசஸ் எவ்வளோ நாளில் நடக்கும்? இப்போ ஏன் எவ்வளோ டிலே ஆகும்? உடனே நடக்குங்க. இப்போ நான் நாளைக்கு ஸ்ட்ரைக் நான் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி ராத்திரியே 50,000 பேர் வேலைக்கு எடுப்பாங்க அவங்க. அன்றைக்கி ராத்திரியே 50 தந்தி அடித்து மற்றதை அடித்து எல்லாம் பண்ணி ஒரு 10,000 பேர் வேலைக்கு எடுத்து அவன் கையில் வண்டி கொடுத்து ஓட்டுறானா இல்லையோ கொடுத்து ரோட்டில் ஓட்டுறான்னா அவன் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே ஓட்டுவான். இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். சும்மா இதெல்லாம் முடியாதுங்கெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒன்றும் இல்லாத விஷயம். இந்த ஆள் எடுக்கிறது நீங்கள் எவ்வளோ வேகமாக வெளியே காற்று கை நிற்கிறான் வெளியே. நீ கூப்பிட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து 1000 போலீஸுக்கு கூப்பிட்டீங்கன்னாக்கா 2 லட்சம் பேர் வரான். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கவங்க, அரசு வேலை வேணும்னு எதிர்பார்க்குறவங்களோட எண்ணிக்கை நிறைய இருக்குது. டிலே ஆகிறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது. 1. 2 வந்து இறந்தவர்கள் பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து கருணை அடிப்படையில் கொடுக்கணுங்கிறது ஒரு இது இருக்குது, ஒரு பிரின்சிபல் இருக்குது, ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதையும் இவங்க அமல்படுத்தலை. இப்போ அவங்களும் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் பேருக்கு வேலை கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் பல்லவனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1100 பேர். எங்கள் கணக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன்லேயே வருது. 1974 இருந்து கருணை அடிப்படையில் இருக்கிறான். அவன் இப்போ உயிரோடு இருக்கிறான் இல்லையான்னு எனக்கு தெரியாது. 49 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் நீ கொடுக்கல. அப்போ நீ இப்படி அநியாயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டிரைவர் கண்டக்டர் நாங்கள் எடுத்துருக்குறோம், ஒரு 600 பேர் எடுத்துருக்குறோம், கருணை அடிப்படையில் இருக்கிறவங்க நாங்கள் வந்து இன்டர்வியூ முடிச்சிருக்காங்கன்னு எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக பண்ணுங்கன்னு நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து ஐடிஐ முடித்தவனுக்கு தான் வந்து டெக்னிக்கல் ஒர்க்குன்னு இருக்குது இங்கே சட்டம். கருணை அடிப்படையில் இருக்கிறவங்களுடைய பிள்ளை, படிக்காத பிள்ளை இருக்குது, +2 முடிச்சிருக்கான், +1 முடிச்சிருக்கான், அதுக்கு மேலே படிக்க முடியல அப்படிங்கிற பிள்ளைக்கு வந்து நான் ஐடிஐன்னு ஒரு கேட்டகரி உருவாக்கி அவனுக்கு 4 வருஷம் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அவனுடைய தகுதிக்கேற்ப ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவனை வந்து தொழிலாளி ஆக்குங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் நாங்கள் கொண்டு வந்தோம். இப்போ 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தொழிலாளிகளை வந்து அந்த அடிப்படையில் வேலைக்கு எடுத்துட்டு தான் இப்போது ஒர்க் ஷாப்பில் எல்லா இடத்துலையும் வேலை நடக்கும், சிறப்பாக நடக்கும். அதையும் நீங்கள் பண்ணலை. இப்படி வந்து ஆகவே காலி பணியிடம் என்பது எங்களுடைய மிக மிக அடிப்படையான ஒரு கோரிக்கை. அது எங்கள் கோரிக்கைங்கிறதோட சேர்த்து கழகத்தின் கோரிக்கை, தமிழகத்தின் கோரிக்கை. 3. 4வது இது கருணை அடிப்படைங்கிறது 4. இது 5வது 1/4/2003க்கு பிறகு வேலையில் சேர்ந்தவர்களுக்கு புதிய பென்ஷன் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். எங்களுக்கு அந்த திட்டம் பொருந்தாது. ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் 12(3) செட்டில்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அரசு மாதிரி கிடையாது. ஆனால் அதை கொண்டாந்து எங்கள் தலையில் திணிச்சாங்க. உங்களுக்கு இனிமேல் இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கல. அப்புறம் நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இப்போ பெண்டிங்காக இருக்குது, இன்னமும் பெண்டிங்காக இருக்குது. ஆனால் அதுக்கு இடையில் சில பேர் செத்து போனாங்க. அவனுக்கு பென்ஷன் இல்லை, இடையில் செத்து போனான். டியூட்டியில் இருந்தால் கூட அவனுக்கு தெரியாது. செத்தவன் கதை என்ன? பென்ஷன் உண்டா, பிஎஃப் ஏதாவது வந்து உண்டா, கிராச்சுவிட்டி என்ன அப்படிங்கிற எந்த கணக்கும் இல்லாமல் அந்த குடும்பம் நிற்கதியாக நிற்கிது. கலைஞர் உயிரோடு இருக்கிற போதே இந்த பிரச்சனை வந்தது. அவர் என்ன சொன்னார்? இது வரைக்கும் அவன் கட்டின பணத்தை வட்டி போட்டு கொடுத்துருவான்னாரு. அதுக்கு நீங்கள் என்ன? இது வந்து ஒரு பெரிய அநீதியாக இருந்தது. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவங்க இதை பற்றிலாம் அக்கறைப்படவே இல்லை, அப்படியே போயிடுச்சு. ஆகவே இப்போ என்னென்னா, பழைய பென்ஷனுங்கிறது ஒரு பெரிய கோரிக்கையாகி திமுக வந்து அந்த கோரிக்கையை ஆதரித்தது. ஆமாம், நீங்கள் பழைய பென்ஷன் தான் அமுல்படுத்தணும், அதான் நியாயம் அப்படின்னு சொல்லி. புதிய பென்ஷன் திட்டத்தில் வந்ததுன்னா உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் சார்? அதில் புதிய பென்ஷனில் ஒன்றும் கிடைக்காது, அதுதான் பிரச்சனை. அதாவது நான் பணம் போடுவேன், அந்த பணத்தை வந்து அவங்க வந்து
ஷேர் மார்க்கெட்டில் போடுவோம், அங்கே போடுவோம், இங்கே போடுவோம். அங்கே லாபம் வந்ததுன்னா உனக்கு கிடைக்கும், நஷ்டம் வந்ததுன்னா உனக்கு ஒன்றும் கிடைக்காது. அதாவது பென்ஷனுங்கிறது எப்படின்னா, நான் கான்ட்ரிபியூட் பண்ண அது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன். பென்ஷன்னா என்னென்னா, கடைசியில் ஓய்வு பெற்று நான் போகும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியணும். தட் இஸ் கால்ட் டிஃபைன்டு பென்ஷன். புதிய பென்ஷன் இட் இஸ் நாட் அ டிஃபைன்டு ஒன். எனக்கு என்ன கிடைக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் என்ன கொடுக்கணும்னு தெரியும். அது டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பட் நாட் டிஃபைன்டு பென்ஷன். அதுதான் அதனுடைய மிக மோசடியான சமாச்சாரம். இந்தியாவில் யாருமே அதை ஏற்றுக்கல, பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ ராஜஸ்தானில் வந்து பழைய பென்ஷன் சொல்லிட்டாங்க, பஞ்சாபில் பழைய பென்ஷன் சொல்லிட்டாங்க, மகாராஷ்டிராவில் அமைச்சரவை அனுமதி கொடுத்துருக்கு, பிஜேபி ஆட்சியில் கொடுத்துருக்கு. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து ஆதரித்தார்கள், அதுக்கப்புறம் போராடினார்கள் எங்களோட சேர்ந்து. தேர்தல் அறிக்கையிலே இருக்குன்னு நினைக்கிறேன். தேர்தல் அறிக்கையிலையும் பழைய பென்ஷன் அமுல்படுத்தப்படும் என்று முதல்வர் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன சார்? அவங்களோட கஜானால என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஒன்று எடுக்கிறாங்களா இல்லை என்ன? அதாவது ஆட்சிக்கு வந்த பிறகு பழைய நிதியமைச்சர் சொன்னார், இந்த பென்ஷன் வந்து அமுல்படுத்துறது சிரமம், முடியாது. பிடிஆர். ஆமாம், இது மத்திய அரசாங்கம் வந்து இதை ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சில விஷயங்கள் சொன்னார். அதுக்கு நாங்கள் எதிர்வினையாக எங்களுடைய பதில்களை சொன்னோம். அதுக்கப்புறம் அது அப்படி நின்று போச்சு. அதுக்கு மேலே இவங்க ஒன்றும் இது வரைக்கும்லாம் ஒன்றும் பதில் சொல்லலை. பழைய பென்ஷனுங்கிறது நடக்குமா நடக்காதா, ஏதாவது முயற்சி பண்ணுறாங்களா, ஒன்றும் தெரியல. ஆகவே அது கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது. என்ன நடக்கும்னே தெரியாமல் மாதம் மாதம் நம்ம கான்ட்ரிபியூஷன் மட்டும் போயிட்டு இருக்குது. அந்த பணத்தை எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஓகே, என் பணம் எங்கே இருக்குது? நேஷனலைஸ்ட் பேங்க்கில் இருக்கா, பிஎஃப் இதில் இருக்கா, 3 ட்ரஸ்ட்டில் இருக்கா, அது தெரியாது. இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமை. ஆறாவது கோரிக்கை வந்து 15வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த செப்டம்பர்லேயே தொடங்கியிருக்கணும். ஆனால் 4 மாதம் ஆச்சு. ஆகவே நீங்கள் பேச்சுவார்த்தை உடனே தொடங்குங்க. போன முறை மாதிரி 3 வருஷமும் ஒப்பந்தம் இல்லாமல் 4வது வருஷம் பேசி ஒப்பந்தம் இனிமேல் 4 வருஷம் தாண்டான்னு சொல்லி எங்களுக்கு வர வேண்டிய அரியர்ஸில் 1 வருஷத்தை முடியாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு துரதிர்ஷ்டம் இப்போ ஏற்படக்கூடாது. அதனால் பேச்சுவார்த்தையை உடனே தொடங்குங்க. அந்த பேச்சுவார்த்தையை தேதி சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் 4வது. இப்போ இந்த 15வது ஊதியங்கிறது வந்து பேசி முடிக்க வேண்டியது. அது நீங்கள் பொங்கலுக்கு பிறகு பேசலாம். நாங்கள் உடனே இன்றைக்கே ஆரம்பிக்கலாம்னு சொல்லலை. ஆனால் மீதி 4 கோரிக்கைகளுக்கு என்ன, இத்தனை வருஷமாக நீங்கள் இழுத்தடிச்சிட்டீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை என்பதால் எங்களுக்கு அவகாசம் வேண்டும். நாங்கள் என்ன சொல்கிறோம், நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை என்பதால் உடனடியாக முடிக்கணும் அப்படிங்கிறோம். இதில் எது நியாயங்கிறது மக்கள் தான் முடிவு எடுக்கணும். 8 வருடமாக ஒரு தொழிலாளியுடைய பணத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு இப்போ 4 மாதம் அரியர்ஸ், அவங்களுக்கு டிஆர்எஸ் அலவன்ஸ் அரியர்ஸு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ ஓய்வு பெற்று நாளைக்கு ஒருத்தன் ஓய்வு பெறான்னு வச்சுங்களேன், உடனே அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. பென்ஷன் ஒன்றும் கிடைக்காது. 1 வருஷம் கழிச்சு கிடைக்கும், 2 வருஷம் கழிச்சு கிடைக்கும். போஸ்ட் டேட் போட்டு செக் கொடுப்பாங்க, வெறுங்கையோட போவான். இது வந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களில் மட்டும் நடக்குதா? போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் மட்டும் நடக்குது. போக்குவரத்து கழகங்களில் மட்டும் நடக்குது. தொழிற்சங்கம் ஓய்வு பெறும்போது வெறும் கையோடு போவது என்பது இங்கு மட்டும் நடக்கிறது. அப்போ இது வந்து அப்படி இவங்களை மட்டும்னு அவங்க எப்படி டிசைட் பண்ணுவாங்க சார்? அது உங்களுக்கும் வந்து தொழிற்சங்கங்கள் இருக்கு, நீங்களும் போராடுவீங்க. மற்ற இடங்கள்ல எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி விஷயங்களை நீங்களும் போராட்டமா முன்னெடுப்பீங்க. இதுலயும் 1 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க, அது 1 லட்சம் குடும்பங்களுக்கு சமமானது. நீங்க அரசுக்கு எதிராக மனநிலைக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய விஷயங்களை யோசிப்பாங்களா? ஏன் போக்குவரத்து கழகங்களை மட்டும் இப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க? இது அவங்ககிட்ட கேட்கணும். எங்களுக்கு புரியாத விஷயம் அது. ஏன் இவங்களை நீங்கள் பாரபட்சமாக நடத்துகிறீங்க? ஏன் ஓர வஞ்சனையாக நடத்துகிறீங்க? ஏன் இவங்களை வந்து ஐசோலேட் பண்ணி தனிமைப்படுத்துகிறீங்க? எல்லா இடத்துக்கும் இருக்கும், இவங்களுக்கு மட்டும் இருக்காதுன்னு ஏன் சொல்கிறீங்க? எங்களுக்கு புரியல. எங்கள் கோபத்துக்கு அதுதான் காரணம். இப்போ உங்களோட இணைந்து தோமுசாவும் இதில் இதே தோமுசா நேற்று பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்களும் தொழிலாளர்கள் தானே, தொழிற்சங்கம் தானே, அவங்களுக்கும் இதில் வந்து ஆமாம் நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதை நாம் சரி பண்ணணும். நேற்று அமைச்சரிடமும் வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நியாயமான இந்த பிரச்சனைகளில் அரசு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தீர்வு கண்டு வேலை நிறுத்தத்தை ஒத்தி வைப்பதற்குரிய சூழ்நிலையை உண்டாக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. இந்த கோரிக்கை எதுவும் தவறு என்றோ அல்லது இதை எதிர்க்கிறோம் என்றோ அல்லது இது என்றோ அவங்க பேசலை. தோமுசா சிஐடியோட உடன் நிற்குது. ஆமாம் ஆமாம்.
ஓகே. இப்ப சிஐடியு மார்க்சிஸ்ட் கட்சியா கூட்டணியில இருக்கீங்க. நீங்க சொன்னா கேட்கக்கூடிய இடத்துல கவர்மெண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது வேலை நிறுத்தம் அவங்களுக்கு வந்து இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய, அதுவும் பொங்கல் வர சூழல்ல இப்படி ஒரு போராட்டங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மிரட்டும் துணியில இல்லையா சார்? அதாவது கூட்டு ஆட்சி கட்சி என்பது அது வேற, அது கம்ப்ளீட்டாக வேற தளம். அதில் வந்து எந்த விதமான குழப்பமும் எங்களுக்கு கிடையாது. அதில் அரசு எடுக்கிற நிலை இப்போ முந்தா நாள் கூட சாஸ்திரி பவனில் தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்கலன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி கைதானோம். நாங்கள் ஆளுங்கட்சி கூட அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தலை. அதில் எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் கிடையாது. அது அரசியலாக நாங்கள் பண்ண வேண்டியது நாங்கள் பண்ணுவோம். திமுகவோடும் இந்த அரசாங்கத்தோடும் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக நின்று நாங்கள் பண்ணுவோம். தொழிற்சங்கம் என்று வருகிற போது, தொழிற்சங்கத்தில் தொழிலாளிகள் என்று வருகிற போது மக்களில் ஒரு பகுதி தானே நாங்கள். இந்த மக்களுடைய இந்த அரசு ஒரு நிறுவனம் என்கிற முறையில் அரசு தான் செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பில் இருக்கிற ஒரு நிறுவனம் என்கிற முறையில் செய்ய தவறும் போது நாங்கள் எங்களுடைய போராட்ட வழியாகத்தான் பண்ண வேண்டும். இல்லை, அது ஒரு பொங்கலுக்கு முன்னாடி பண்ணுறது ஒரு அச்சுறுத்தற விஷயம் இல்லையா சார்? 8 பொங்கல் போய் இது 9வது பொங்கல். 8 வருஷம் சொன்னேன் இல்லையா? ஆல்ரெடி கிளாம்பாக்கம் பிரச்சனையில அதுல ஒரு கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கு. எங்க போகணும் ஏறணும்னு மக்களுக்கு ஒரு கிளாம்பாக்கம் இருக்கட்டும். 8 பொங்கல் போயிடுச்சு சார். 7 பொங்கல் போயிடுச்சு. எனக்கு பஞ்சப்படி வராம இது 8வது பொங்கலுங்க அப்படின்னு நீங்க இல்ல, பொங்கல் முடிஞ்சோடனே பேசலாங்கிறதே. இந்த ஒரு 10 நாள் நீங்க வந்து வேலை நிறுத்தத்துல இருந்து பின்வாங்கி வேற ஒரு டேட்ல அறிவிச்சீங்கன்னா அரசுக்கும் அது உங்களோட இதே மாதிரி தான் தொடர்ந்து அவகாசம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் வந்து பேசிட்டே இருக்கிறோம். பேசுகிற போது ஒரு கட்டத்தில் ஒன்றுமே நடக்கலைன்னு வர்ற போது ஒரு நோட்டீஸ் நம்ம கொடுக்குறோம். நோட்டீஸ் கொடுத்த அப்புறம் அவங்க ஒரு டேட் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாய்தா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் டேட் போடுறாங்க. இதுக்கடையில் பொங்கல் வருது. நாங்கள் நேற்று ஆரம்பிக்கலையே, இதை நாங்கள் நடத்துறது மாதக்கணக்காக நடத்துகிறோம். இன்னைக்கே ஆரம்பிச்சிடல. ஏதோ நாங்கள் இன்றைக்கி ஆரம்பித்து பொங்கல்டா ஆடுறா பொங்கல் அப்படி பேசுறது தப்பு. அது அந்த பார்வையே தப்பு. இது வருஷ கணக்காக இருக்கிறதுங்கிறது. அப்போ அதே மாதிரி இந்த மாதிரி நாங்கள் போய் போராட்டத்துக்கான முடிவை நாங்கள் மேற்கொள்ளும் போது இடையில பொங்கல் வருது, தீபாவளி வருது, கல்யாண நாள் வருது, பௌர்ணமி வருது, கிரிவலம் வருது, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பண்டிகை வருது. அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து இருக்கு அது முடிச்சுக்கலாங்க எப்போ தான் எங்களுக்கு நீங்கள் முடிக்க போகிறீங்க? ஒன்று, நான் புதுசாக கேட்குற காசுக்கு பொங்கலை பார்க்காம எதையும் பார்க்காம சண்டை போட்டால் தப்புங்க. கூடுதலாக கேட்குற காசுக்கு ஏன் காசு எடுத்து வச்ச காசை கொடுங்க, நான் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். நான் பொங்கலுக்கு தானே கேட்பேன். எனக்கு பொங்கலுக்கு செலவுக்கு என்ன காசு? நீங்கள் மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, மகிழ்ச்சியான விஷயம், சந்தோஷமான விஷயம். இந்த 8 வருஷமாக கொடுக்காம போனவனுக்கு இந்த பொங்கலுக்கு என்ன தர போகிறீங்க நீங்கள்? இல்லை, அரசின் பார்வையில் அவனுக்கு பொங்கலே கிடையாதா? அவனுக்கு பொங்கலே கிடையாது. நான் தான் சொல்கிறேன், அரசு இந்த பொங்கல் என்கிற இந்த விஷயத்தை அரசு அக்கறையோடு கவலையோடு அதற்கு முன்பு இந்த பிரச்சனையை வந்து நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அக்கறையோடு பார்க்கணும். அரசுக்கு தான் அந்த பொறுப்பு அதிகம். ஏன்னா கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. கொடுக்க வேண்டிய இடம். ஏயா நீ வந்து இப்போ சம்பளம் 40,000 ரூபா வாங்கிட்டு இருக்க, இன்னொரு 1000 ரூபா விட்றான்னு ஸ்ட்ரைக் பண்ணுவேன், நீ அடுத்த இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நியாயம். நான் 8 வருஷமாக உங்கள்கிட்ட விட்டு வச்சுக்கிறதுல கேட்டுட்ருக்கேன். இது இன்றைக்கி கேட்கலையே, நாம் மாதக்கணக்காக கேட்டுருக்கேன், வருஷ கணக்காக கேட்டுட்ருக்கேனே. இப்போ மறுபடியும் இல்லைங்க பொங்கலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்க. போன ஒப்பந்தத்தில் அதான் சொன்னீங்க. ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே முதலமைச்சரோடு பேசி இவருக்கெல்லாம் முடிவு காண்பேன்னு நீங்கள் சொன்னீங்க. நடந்தது இப்போ போன செப்டம்பருக்கு முன்னே போன முடியும்னா 1.5 வருஷத்துக்கு முன்னே அக்ரிமெண்ட்டு, அதில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். அந்த அக்ரிமெண்ட்டுன்னு போது அவர் சொன்னார், இந்த அக்ரிமெண்ட் முடியட்டுங்க, முடிஞ்சோன்னா நான் முதலமைச்சரோடு பேசி இந்த வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். காலி பணியிடங்களை பற்றி கவலைப்படாதீங்க. கருணை இதை வந்து நான் வந்து வேலை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். சில இடங்களில் போய் அவர் கொடுத்துருக்காரு, டிரைவர் கண்டக்டருக்கு மட்டும் கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன், நான் ஐடிஐ கொடுக்கல, மற்றது கொடுக்கல. இன்னும் சில கழகங்களில் கொடுக்கப்படாமலே இருக்குது. எம்டிசியில் இன்னும் ஆள் எடுக்காமலே இருக்குது. இப்படி அது இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போது அது அவர் கொடுத்த வாக்குறுதி. மீதி விஷயம் அரசுக்கு தான் நாங்கள் பேசணும். பழைய பென்ஷனை என் கையில் இல்லைங்க, அது வந்து கொள்கை அப்படின்னா ரைட்டு, அது நீங்கள் பேசிட்டு சொல்லுங்கள், நாங்கள் சொல்லிட்டோம். இதுக்கு மேலே நம்ம என்ன? அரசு நிதி நிலைமை மோசமாக இருக்கும்போது அவங்க பார்வையிலேருந்து நம்ம சிந்திக்க வேணாம். அந்த நிதி நிலைமை வந்து போக்குவரத்துக்கு மட்டும்தானா நான் கேட்குறேன். அந்த நிதி நிலைமை என்பது போக்குவரத்து தொழிலாளிக்கு மட்டும்தானா? வேறு துறையினருக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நான் பெற்ற மாதிரியே மகிழ்ச்சி அடைகிறேன். அது வேற. யாருக்கும் இல்லாத ஒரு கொடுமை இவர்களுக்கு ஏன்? யாருக்கும் இல்லாத நிலுவையும் பாக்கியும் தர வேண்டியதை தராமல் நிறுத்தி வைப்பதும் இவர்களுக்கு ஏன்?
அதுவும் ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் அல்ல 8 வருடமாக நிறுத்தி வைப்பது ஏன்? இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து என் தொழிலாளி என்ன கேட்குறான் சார், நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, தொழிலாளி வந்து கேட்குறான், 8 வருஷமாக கொடுக்கலன்னா நீ இருப்பியா? அல்லது இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாரா, நிதித்துறை செயலாளரோ ஒர்க்கர் கேட்குறான். என்ன கேட்குறான்? அவர் இருப்பாரா? பஞ்சப்படி வாங்காமல் ஒரு சம்பளம் வாங்கிட்டு போவாரா வீட்டுக்கு? அப்படின்னு கேட்குறான் அவன். அதனால இந்த 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 கோபத்தை வந்து எப்படி நீங்க வந்து தப்பு சொல்லுவீங்க? இல்ல, உங்க பார்வையில இருந்தே இருக்கக்கூடிய ஒரு அரசு ஆட்சியில இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் சார் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்குது? இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அட்லீஸ்ட் இதுல நம்ம சில விஷயங்களை பண்ணணுங்கிற பார்வை வர மாட்டேங்குதுன்னு நினைக்கலாம், நினைச்சு அவங்களால முடியலன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். இது வந்து என்னை பொறுத்தவரையில் இது முடியாத பிரச்சனையே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, மாசத்துக்கு வந்து இப்போ இந்த 4000 ரூபாயை உடனே நீங்க போடுங்க, 4000 ரூபாய் தானே வரும். இனிமே போடுங்க. இந்த 17 மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையை பிறகு பேசிக்கலாம். அது இப்போ நீங்கள் தொட வேண்டாம். 2000 கோடி 1000 கோடி எல்லாம் தொட வேண்டாம். இதிலிருந்து போடுங்க. இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா 70, 75, 76 கோடி மாதம் வரும். இந்த 75, 76 கோடியை இவ்வளவு செலவு பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டு மாதம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அரசாங்கத்துக்கு இதை செய்ய முடியாதுன்னா குடும்பம் நடத்துகிறவன் இந்த பணத்தை வச்சு எப்படி குடும்பம் நடத்துவான்? ஒரு ஏழை தொழிலாளி அவனுடைய அந்த பென்ஷனை வச்சு எப்படி சார் குடும்பம் நடத்துவான்? அரசு வருமானம் இல்லாமல் தடுமாறுது, அரசு தரித்திரத்தில் இருக்குது, அரசு இதில் இருக்குன்னா அந்த குடும்பத்தினுடைய தரித்திரம் உன்ன மாதிரி 1 லட்சம் மடங்கு அதிகம். கடன் வாங்குறான், வட்டிக்கு வாங்குறான், மளிகை கடையில் போனால் கடன் கொடுக்க மாட்டேன்றான். சரி, நான் வந்து இந்த 1000 ரூபா கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இப்போ ஃப்ளட் ரிலீஃப் கிடைக்குமான்னு போனால் நீ பென்ஷனாக இருப்பா, நீ ரொம்ப வசதியானவன்பா, உனக்கு கிடையாது பண்ணுறாங்க. என்ன அந்த தொழிலாளி பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓய்வு பெற்றவன் கதை, சர்வீஸில் இருக்கிற சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஓய்வு பெற்றவனுடைய கதை என்ன? எப்படி நீங்கள் 75 வயசை தாண்டவங்க கிட்டத்தட்ட இப்போ 12, 13,000 பேர் இருக்காங்க. மருத்துவ காப்பீடு அவனுக்கு நீங்கள் கொடுக்கல. இப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சு, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, செலவாகுது, என்னங்க பண்ணுறதுன்னா கேட்டில் வந்து 50 ரூபா கொடுங்க, 25 ரூபா கொடுங்க, நாங்கள் வசூல் பண்ணி கொடுத்து பலருடைய சிகிச்சையை நடத்திக்கிட்டு இருக்கான் தொழிலாளி. நான் பிச்சைன்னு சொன்னால் நல்லா இருக்காது. இதான் வந்து ஒரு அரசு கழகா? ஆகவே எந்த அரசுங்கிறதல்ல முக்கியம். இதை வந்து நீங்கள் இப்போ யாராவது ஒரு திமுக தொழிலாளியை வைங்களேன், அவருடைய அரசியல் உறுதியான பிறகு அது கரெக்டு. அவர் அரசியல், அவர் தலைவர் அரசியல்லாம் கரெக்ட். அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஹார்ட் ஆஃப் தி ஹார்ட் கேளுங்களேன், என்னப்பா நடக்குது, இதெல்லாம் ரொம்ப தப்பு சார் அப்படி தான் சொல்லுவோம். எனக்கு வர வேண்டியதாக வரல சார், நான் என்ன சார் பண்ணுவேன்? எப்படி நடத்துவான் அவன்? என் காசு வந்து 2000 கோடி அவர்கிட்ட இருக்கும், நான் 2000 கோடி கடன் வாங்கி பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கணுமா வட்டிக்கு? என் காசு எல்ஐசி காசு அவர் பிடிச்சி அங்கே கட்டாமல் இவங்க செலவு பண்ணிட்டாங்க. எனக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுனாக்கா எல்ஐசிக்கார நீ இது கட்ட பிரீமியம் கட்டலை, ஆக உனக்கு கிடையாதுன்றான். எனக்கு பிரீமியம் கட்டலைன்னு சொல்லி எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும். ஆனால் என் காசு நீங்கள் செலவு பண்ணிட்டு இருப்பீங்களா? இப்போ நீங்கள் முன்னெடுக்கிற போராட்டத்தினால எவ்வளோ போக்குவரத்து ஊழியர்கள் சார் பங்கேற்க போகிறாங்க? அத்தனை தொழிலாளியும் வந்து 200% இந்த போராட்டம் நியாயம், இந்த போராட்டத்தை நடத்தணும்னு நினைக்கிறான். இல்லைன்னா இப்படி ஒரு போராட்டத்தில் நாங்கள் சொல்லவே முடியாது. எப்படி சொல்ல முடியும்? நடத்த வேண்டிய வந்து ஏனே போயான்னு சொன்னால் நாங்கள் நடத்த முடியுமா? அதனால் அத்தனை தொழிலாளியும் இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்பது தான் அவங்களுடைய மனநிலை. சில மிரட்டலுக்கு 1-2 பேர் பயப்படலாம், இன்னும் கொஞ்சம் பேர் இவங்க வேலைக்கு எடுக்கலாம். இப்போ புதுசாக வேலைக்கு எடுத்துருக்கிற 1000 பேர் 500 பேர் பண்ணலாம். யாரும் எந்த விடுப்பும் எடுக்காம போராட்டத்தில் கலந்துக்காம வரணும்னு அரசு அறிவிக்குது. சில இப்போ அரசியல் விசுவாசத்தினால மற்றதுனால வேறு சில காரணங்கள் சில பேர் வேலைக்கு போகலாம். அப்படி வேலைக்கெல்லாம் போனாங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் சர்வீஸ் எப்போவுமே வேலை நிறுத்த காலத்தில் ஓட்டுற மாதிரி போக்குவரத்தை பொறுத்தவரையில் ஓட்டலாம், ஓட்ட முடியும், ஓட்டுவாங்க. ஓட்டிட்டு எல்லாம் ஓடுது பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலலாம் பிரச்சனை தீரவே தீராது. அது ரொம்ப ரொம்ப கடுமையான விளைவுகளை மோசத்தையும் அது உண்டாக்கிறோம். ஒரு நாள் கூட அந்த தொழிலாளியில் ஓட்ட முடியாது. அவனை மறுபடியும் வேலை செய்யறான்னு சொன்னீங்கன்னாக்கா அது ஆக்சிடென்ட்டில் போய் முடியும், வேறு விளைவுகளில் போய் முடியும். இப்படி தான் முடியும். அதனால் எல்லா தொழிலாளியும் இந்த வேலை நிறுத்தத்தில் மனப்பூர்வமாக இருக்கிறார்கள், ஒரு தொழிலாளி பாக்கி இல்லாமல். வேறு சில காரணங்களால் போகிற நிறைய பேருக்கு பொங்கல் நேரத்தில் பஸ் ஓடாதாங்கிற பயம் இருக்குது. மினிஸ்டர் வந்து இல்லை அப்படிலாம் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம், எஸ்சிடிசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அதுக்கு முன்னாடியும் பேசிடுவோங்கிற விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு. அது நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது. அவங்க வந்து இப்போ பேசுறதுனால பிரச்சனை முடிச்சிடுவோம். அதுக்குள்ளே தொழிற்சங்கம் கேட்டிருக்கிற கோரிக்கையில் நாங்கள் வந்து முன்ன ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, நான் நினைக்கிறேன். அப்படி நினச்சிருந்தாருன்னா அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நாங்கள் அதுக்கு நிச்சயமாக ஒத்துழைச்சி எங்களுடைய கோரிக்கையில் வந்து இதை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க,
வேணா ஒரு தேதி மட்டும் சொல்ல சொல்லியிருக்கோம், அந்த தேதி சொல்லுங்கள், பேச்சுவார்த்தை எப்போ ஆரம்பிக்கலான்னு. இவங்களுக்கு வந்து ப்ராஸ்பெக்டிவாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காசை இந்த மாதத்துலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அறிவிங்க, இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு செவி சாய்க்கிறாங்க, பண்ண முடியலைங்கிறத தாண்டி அவங்கள்ட்ட ஆக்சஸ் பண்ண முடியுதா? அவங்க உங்களை செவி சாய்த்தார். நேற்று நல்லா சுமூகமாக போச்சு, நல்லா கேட்டார், அனுதாபமாக கேட்டார், அதுலெல்லாம் எந்த விதமான இதுவும் கிடையாது பண்ணார். பட் அதுக்கு மேலே அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியாது. இது அடுத்த இது போராட்டத்தை முடிவு கொண்டு வர்றதுக்கு ப்ராஸ்பெக்டிவாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை மட்டும் கொடுங்க, இனிமேல் வரக்கூடிய காலத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. அது ரெண்டாவது. மூணாவது, காலி பணியிடத்தை வேகமாக நிரப்புறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்கள். இந்த மூணை நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா வேலை நிறுத்தத்தை நிறுத்திடலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இல்லை எவ்வளோ நாள் சார் வேலை நிறுத்த போராட்டங்கிறது நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது? என்ன பிளான் சார் பண்ணியிருக்கீங்க? இன்டெஃபினிட், கோரிக்கை ஏற்கிற வரைக்கும். மக்கள் தானே சார் கஷ்டப்படுவாங்க. மக்கள் தானே சார் கஷ்டப்படுவாங்க. அதாவதுங்க, மக்கள் கஷ்டப்படுறதுல வந்து யாரையும் விட எங்களுக்கு அதிக மன வருத்தம் உண்டு. மக்களுக்காகவே பல தருணங்களில் ஆண்டு கணக்காக போராட்டங்களை வந்து தவிர்த்து வர்றவங்க நாங்கள். மக்களுக்காக இதே மக்கள் இந்த மாதிரி அநியாயம் பண்ண என்ன நியாயம் என்று போன போராட்டத்தின் போது எங்களுக்கு ஆதரவாக நின்றாங்க. இப்போ பொங்கல் டைம்ல இப்படி ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணும்போது ஆப்வியஸ்லி ஆம்னி பஸ்ஸோட ரேட் அதிகமாகும், நிறைய விஷயங்கள் நடக்கும். மக்கள் தானே சார் அட் லாஸ்ட் கஷ்டப்படுவாங்க. இந்த டைம்ல நடக்கிறது கவர்மெண்ட்டும் உங்கள்கிட்ட கேட்கறது மட்டும். இந்த அதை இயக்கிறவனே நாங்கிற மாதிரி, அது என்னமோ கழகத்தினுடைய முதலாளி நாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தொழிலாளி அரசிடம் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களும் அரசை பார்த்து கேட்கணும், ஏப்பா இந்த மாதிரி தொழிலாளி கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இழுத்தடிச்சு அவனை கோபப்படுத்தி ஆத்திரப்படுத்தி மாமா நீ இது நியாயமா? இது அவனுக்கு 8 வருஷமாக கொடுக்காம இருந்தால் அவன் சும்மா இருப்பானா? பொங்கல் நேரத்தில் வந்து அவன் போய் தகராறு பண்ணுறான்னு நம்ம குறை சொல்லி மட்டும் என்ன புண்ணியம் அப்படின்னு மக்கள் வந்து அரசாங்கத்தை கேட்பாங்க. வந்து அப்படிதான் மக்கள் நினைப்பாங்க. நிறைவா அரசுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்களோட ஸ்ட்ரைக் பற்றின விஷயம்? இந்த வேலை நிறுத்தம் ஒரு நடவாமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து அரசு எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது, சகலமும் ஆக்சிலேட்டர் பிரேக் எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது. ஆகவே இதை முடித்து வைக்கக்கூடிய முறையில் நேற்று நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை சிம்பிளிஃபை பண்ணி அந்த ப்ராஸ்பெக்டிவ் அந்த இனிமேல் வரக்கூடிய காலத்துக்கு மட்டும் அவங்களுக்கு பஞ்சப்படி அமல்படுத்துங்க, மீதி இப்போ பிறகு பார்த்துக்கலாம். அதே மாதிரி காலி பணியிடம் மற்றது அப்படிங்கிறது அடுத்த பேச்சுவார்த்தைக்கான தேதி ஜனவரி 2க்குள்ளே பேச்சுவார்த்தை தொடங்கலாம்ங்கிற மாதிரி ஒரு டெட்லைன் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கால வரையறை நீங்கள் சொல்லுங்கள். இந்த 3 சொல்லுங்கள் போதும், எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், வேலை நிறுத்தத்தை திரும்ப வரலாம். நேற்று அமைச்சரை நாங்கள் சொல்லிட்டோம், எல்லா தொலைக்காட்சியும் நாங்கள் சொல்லியிருக்கோம், அதுதான் இப்பவும் சொல்கிறோம். இதை வந்து அரசு சிம்பிளாக செய்யக்கூடிய நிலையில் இருக்கிற கோரிக்கையாக எளிமைப்படுத்தி நாங்கள் கொடுத்துட்டோம். பொங்கலுக்கு முன்னே முடிக்கணுங்கிற அக்கறையில் தான் இதை செஞ்சுருக்கோம். இந்த அக்கறையை அரசு வந்து முறையாக ரெசிப்ரோகேட் பண்ணணும். ஓகே, உங்கள் ஸ்ட்ரைக் பற்றி மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு மிகுந்த வேதனையோடு தான் இந்த வேலை நிறுத்தத்தை நாங்கள் அறிவிப்பை செஞ்சுருக்கிறோம். எங்களுக்கு கனத்த இதயத்தோடு தான் பண்ணுறோம். இதில் வந்து மக்களுக்கு சிரமம் வரும். போக்குவரத்தில் என்னைக்கு நாங்கள் வந்து ஒரு நியாயத்துக்காக நின்னாலும் மக்கள் சிரமப்படுவார்கள் என்பது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நாங்களும் மக்களில் ஒரு பகுதி தான். எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சுற்றத்தார் அத்தனை பேரும் இந்த பேருந்தை நம்பி தான் இருக்காங்க, பயணம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் 8 ஆண்டுகளாக வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கிற ஒரு கோரிக்கை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த பொங்கலுக்கு முன்னையாவது அதை கொடுங்க. 8 பொங்கல் எங்களுக்கு வீணாக போச்சு, நாங்கள் நடத்தலை. 8 தீபாவளி நாங்கள் கொண்டாடலை. இந்த தீபாவளியாவது இந்த பொங்கலாவது நாங்கள் கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க என்று மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். இந்த கோரிக்கைக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மக்களை நான் வந்து பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அரசு என்ன செய்வதுன்னு பொறுத்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார்.